ஹலோ மக்களே, இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, நம்ம பனிக்காலத்தில் வந்துட்டு கிடைக்கக்கூடிய மூலிகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது கிராம பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருத்துவ குணம் நிறைந்த கீரை வகையெல்லாம் இருக்குதுங்க. இது பாருங்கள், இது வந்து கோவைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற பூ, கீரை, அடுத்தது வந்து அதில் உள்ள அந்த காய், பழம் எல்லாமே வந்து மருத்துவ குணம் நிறைந்ததுங்க. நேச்சுரலாக இயற்கையாக இது வந்து ஒரு மரத்துலேயோ செடியிலையோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிளை இருந்தால் கூட அதில் வந்து அப்படியே இது கொடியாக படர்ந்து எப்படி இருக்குது பாருங்கள். இது அவ்வளவும் ரொம்ப மருத்துவ இயற்கை நிறைந்த ஒரு கீரைன்னு சொல்லலாங்க, செடிங்க. இதுக்கு எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தும் எந்த ஒரு இதுவுமே நம்ம கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு செடி கொடி எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்கள். இதை இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிக்காலம் வந்துட்டாவே நாங்கள் இந்த கீரையெல்லாம் பறித்து சமைச்சி சாப்பிட்றதுலேயே பாருங்கள், நம்ம தூதுவளையும் இருக்குதுங்க. தூதுவளை, பாலக்கீரை எல்லாமே பூச்செடி எல்லாமே அப்படியே இது வந்து பொன்னாங்கண்ணி அந்த மாதிரி நிறைய மருத்துவ நிறைந்த கீரை வகைகள் இருக்குதுங்க. இது கடவுள் வந்து இந்த இந்த நேரத்தில் இதை வந்து விளைய செய்கிறாங்கன்னா இதில் இருக்கிற மருத்துவ குணம் நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியமும் ஹெல்த்தும் கொடுக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தாங்க இந்த இந்த கிளைமேட்டில் சீசனபிள் கீரைன்னு சொல்லலாங்க. பாருங்கள், இந்த வயல்காட்டை சுற்றிலும் ஒன்றும் கிடையாது. இதில் எதுவுமே நம்ம வந்து பயிர் செய்யலை, அதுவே தானாக வளர்ந்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இயற்கை நிறைந்த ஒரு இடம் சார்ந்த ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் உள்ள கீரை வகையெல்லாம் இருக்குதுங்க. எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள். இதில் போகிற ஒரு கீரையும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டோன்னா நம்மளோட ஹெல்த்து வந்து ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்குங்க. அதை தாங்க நாங்கள் வந்துட்டு வீட்டில் போய் பறிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து நம்ம நடவு செய்வோம்ல, வயலுக்கு போயிட்டு இந்த பாளைய கொடி வந்துட்டு ஃபஸ்ட்டு பறிச்சுருக்கோங்க. ஏன்னா அது அங்கேயே அதே இடத்துல இருக்கும். அதனால் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு செடியை பறிச்சுட்டு சமைக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது பரங்கி செடிங்க பாருங்கள். இதெல்லாமே வந்து நம்ம ஊரில் நாட்டு காய்கறிங்க, கொடியில் காய்க்கக்கூடிய காய் பாருங்கள். எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிஞ்சில் பறித்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் சாப்பிட்லாம். இதே காய் வந்துட்டு பழுத்துருச்சுன்னா அதை வந்து நம்ம ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து அது ஒரு கூட்டு பொரியல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. இதோட இலையுமே வந்துட்டு இது கடையல் மாதிரி செஞ்சு அதை வந்துட்டு பருப்போட கடைஞ்சி சாப்பிட்லாங்க. அவ்வளவு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு காய் செடி கொடி இருக்குது பாருங்கள். இந்த பனிக்காலத்தில் இந்த சம்மர் சீசனில் இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புங்க. எவ்வளோ பாருங்கள், பெரிய சைஸ் வந்து இது காய்ங்க. இன்னும் ஒரு 1 மந்த் ஆகிடுச்சின்னா எல்லாமே பழுத்துருங்க. இதெல்லாம் எவ்வளோ பாருங்கள், இயற்கையாக நேச்சுரலான க்ரீனிஷுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உளுந்து செடிங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உளுந்து பயிரெல்லாம் விதைச்சிருப்பாங்க. இப்போ பாருங்கள், அந்த உளுந்து செடியில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இன்னும் 1 மந்த் ஆனிச்சுன்னா இதுவுமே அறுவடை செஞ்சிடலாம். ஃபுல்லாக எல்லாமே இப்போது ஒரு செடி நெத்து செடி இருக்குது, காஞ்ச செடி இன்னும் ஃபுல்லாக நெத்து இருக்குது. அந்த உளுந்து வந்து முத்தி போயிருக்கு. ஒரு சிலது வந்து பச்சையாக இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் அறுவடை செஞ்சுருவாங்கங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, இது வந்து ஒரு வயலில் ஒரு அறுவடை செஞ்ச ஒரு வயலில் வயல்வெளியில் உள்ள செடி கொடிங்க. அப்போது எவ்வளோ ஒரு மருத்துவம் நிறைந்த ஒரு இயற்கையான ஒரு மூலிகை செடி கொடி, நம்ம உணவுப் பொருள் தானியம் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது பாருங்கள். அதுதாங்க இதை வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை இன்றைக்கி போட்டிருக்கேன். பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி விவசாயம் செஞ்ச ஒரு தருணம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.